மகாராஷ்டிராக்கு வந்து செகண்ட் டே எடுத்த மினி விளாக் இது. அதாவது ஃபர்ஸ்ட் டே ரொட்டீன் அப்படின்னே சொல்லலாம். காலையில எந்திரிக்கவே அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஊர்ல இருக்கும்போது அம்மா வீட்லயும் சரி, மாமியார் வீட்லயும் சரி, நல்லா லேட்டா தான் தூங்கி எந்திரிக்கிறது. எந்திரிச்சு வெளியே வந்தோம் அப்படின்னா சாப்பாடு கரெக்டாக ரெடியா இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுத்திட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தா நம்ம தான் சீக்கிரம் எந்திக்கணும், நம்ம தான் சமைக்கணும், நம்மளை நம்பி 2 ஜீவன் வேற இருக்கு. நம்ம எந்திச்சா மட்டும் தான் இந்த நாளே ஓடும் அப்படி சொல்லிட்டு எனக்கு நானே அட்வைஸை போட்டு கஷ்டப்பட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை ஆம்லேட், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கருப்பு கொண்ட கடலை அவிச்சேன். என்னடா இது மொத நாளே ரசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரெயினில் வரும்போது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோமா, அது போக இங்கே வந்ததுக்கப்புறமும் 2 வேளை ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம். அதனால் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரியே இருந்தது, லைட்டாக சாப்பிடணும் போலே இருந்துச்சு. அது இல்லாமல் ரசம் வச்சோம் அப்படின்னா நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா, ஸோ அதனால தான். அப்புறம் இந்த பொங்கலை முன்னிட்டு நம்ம ஒரு ஸ்கூலெல்லாம் 5 நாள் லீவாமே. ஆனால் இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் லீவு அதை பற்றி எல்லாம் சொல்கிறேன். இங்கே பொங்கல்னு சொல்ல மாட்டாங்க, அதை மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு தான் செலிப்ரேட்டே பண்ணுறாங்க. பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊரில் பொங்கல்லாம் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எள்ளுருண்டை செய்வாங்க, அதை டிலாச்சி லட்டு அப்படி சொல்லுவாங்க. அது போக புரண் போலி செய்வாங்க, நம்ம ஊரில் போலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது செய்வாங்க. ஈவினிங் நேரத்தில் ஃபன்னுக்காக பட்டம் விடுவாங்க, அவ்வளோதான். சரி, லீவ் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் லீவ் விட்டுருக்காங்க. ரிஷானுக்கு எப்பவுமே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 12:45 முடியும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா 11:15 விடுறாங்க. ஸோ 1.5 மணி நேரம் லீவ் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் ஸ்கூல் பசங்க எல்லாரையும் பட்டத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, இந்த மாதிரி மகாராஷ்டிரா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.